ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிதா வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா உப்புமா ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் ரவா எடுத்துக்கிறேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் ஒரு சைடில் அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்பவும் வதங்கக்கூடாது, வதங்கினா டேஸ்ட் இருக்காது. நம்ம ரவா உப்புமா சாப்பிடும்போது கடிப்படும் போது நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருந்தால். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1.5 கப் ரவை எடுத்துருக்கேன் கிளாஸில். ஸோ நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைக்கும்போதே நமக்கு உப்புமா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரவை ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணணும், இல்லைனா கட்டி பட்டுடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, உருண்டை உருண்டையாக அங்கங்கே இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.